நிறைநெஞ்ச பார்வையாளர்களுக்கு பணிவான வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சின்ன குழந்தையை கேட்டால் கூட சொல்லுன்ற பாடல் அவருடைய திரைப்பட பாடல். ரஜினிகாந்தை பிடிக்காதவங்க யார் இருக்கா? பல தலைமுறைகள் கடந்து திரைத்துறையிலே மிகப்பெரிய அளவில் கொடிகட்டி பறந்து வருகின்ற சூப்பர் ஸ்டார். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் உலக அளவில் பார்க்கப்படுகிற உச்ச நடிகர் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். திரையரங்கத்திலே ஒரு திருவிழா நடந்தால் அது சூப்பர் ஸ்டார் திரைப்படம். திரைப்படம் வந்தால் ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு மாடல். இந்த படம் போல் அந்த படம் இல்லை, அந்த படம் போல் இந்த படம் இல்லை. எல்லா படத்திலையும் புதிய ஸ்டைல்ஸ், புது மாதிரியான ஸ்டைல்ஸ். அவர் நடப்பது, அவருடைய ஸ்டைல், அந்த கோட்டு, வில்லன்களோடு சண்டை போடுகின்ற அந்த காட்சிகள், இதையெல்லாம் அவர் ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு தோற்றத்தில் ஒரு மாதிரியாக, புது மாதிரியாக இருக்கும். ஒரு படத்தை ஒட்டி ஒரு படம் இருந்ததாக இல்லை. அந்த அளவிற்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த திரைத்துறையிலே கடுமையாக தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்து கொண்டவர். இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு இரண்டுமே அவருக்கு பல சிறப்புகளை வழங்கியிருக்கிறது. உச்சபட்ச விருதாக 2000 பத்மபூஷன் விருதுகளும் பத்ம விபூஷன் விருதுகளும் அரசாங்கத்தால் தரப்பட்ட விருதுகள், பல்வேறு விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார். இப்பொழுது வாழ்நாள் சாதனையாளர் விருது, சர்வதேச திரைப்பட அளவில் கொடுக்கப்படுகின்ற அந்த உயரிய விருது. தமிழகத்திலே பல்வேறு தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், இப்படி ஆளுமைகளோடு நெருங்கிய நட்பும் அன்பும் கொண்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நீங்கள் அவர் படத்துக்கு பசங்க போகிறாங்க, ஒரு குரூப்பாக போவோம், நம்ம எல்லோரும் ரஜினி ரசிகர்கள் தான். அந்த அடிப்படையில் அரசியலெல்லாம் கடந்து திரையரங்கிலே அவர் படத்தை பார்த்தால் ஒரு திருப்தி ஏற்படும். அப்படி அந்த கதையம்சங்கள் கொண்ட படம், ஒரு ஆக்ஷன் படம், ஒரு சுறுசுறுப்பு, ஒரு நடிகரிடத்திலே ஒரு சுறுசுறுப்பு என்பது அவருடைய படம். அவர் நடந்தால் ஸ்டைல், அமர்ந்தால் ஸ்டைல், இது மாதிரி ஒரு புதிய யுக்தியை திரைப்படத்திலே புகுத்தியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நீங்கள் அந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், அவருடைய கடந்த கால திரைப்படங்கள், நான் செம்மனிதன், 3 முகம், 6 to 60 வரை, இப்படி இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வசனங்களே அவர் ரொம்ப அந்த தியேட்டரில் மிகப்பெரிய கரவொலியும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும். வில்லன்ட்ட பேசுகிறப்ப 3 முகம் படமெல்லாம் பெரிய அளவில், இப்போ அந்த சத்யா மூவிஸ்ன்னு சொல்கிறப்ப புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தாயாருக்கு அந்த படத்தில் பூ தூவி அந்த படம் அந்த ஸ்டார்ட் பண்ணுறப்பே திரையரங்கு மிகப்பெரிய அளவில் சத்தம் பறக்கும். ஆர்வம் அந்தளவு ஆர்வத்தோடு ரசிகர்கள் பார்ப்பார்கள். அதைப்போல் சூப்பர் ஸ்டார் என்று அந்த டைட்டில் கார்டு போடுகிறப்பே ஒரு திரையரங்குகளே ஒரு ஆரவாரம் பற்றி கொள்ளும். அந்த அளவிற்கு அவருடைய படம். முத்து படமும் ஜப்பான் நாடுகளிலே அந்த முத்து திரைப்படத்தை மிக கொண்டாட்டமாக பார்த்தார்கள். சர்வதேச அளவில் ரஜினிகாந்த் என்கின்ற ஒரு நடிகர், அவருடைய திரைப்படம் என்றால் எல்லோருக்கும் பிடிக்கின்ற ஒரு நடிகராக ஐயா சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு அடையாளமாக திரைத்துறையில் மிகப்பெரிய ஒரு சிறப்பை வகுத்து கொடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்கின்ற பட்டத்திற்கு அந்த பெயருக்கு ஏற்றாற்போல் அந்த சிறப்பையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்தவர். 3 முகம்னு ஒரு படம். அந்த 3 முகம் படத்தில் வில்லன் செந்தாமரை அவர் என்ன பண்ணுவார்னா, ஸ்டேஷனுக்கு வருவார். ரஜினிகாந்த் அவர்கள் இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க. அப்போ இன்ஸ்பெக்டராக இருக்கிறப்ப அவர் வருவார். நான் யார் தெரியுங்களா அப்படிம்பார். பேரை சொல்கிறப்பே வில்லன் கம்பீரமாக சொல்லுவார். நான் ஏகாம்பரங்க அப்படிம்பார். உடனே சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், என்ன இப்போ அப்படிம்பார். ஒன்றும் இல்லை சார், உள்ளே நம்ம ஆட்களெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கீங்க அவங்களெல்லாம் அப்படிம்பார். சிரித்து சொல்லுவார். தீப்பெட்டிக்கு 2 பக்கம் உரசினா தீப்பிடிக்கும், இந்த அலெக்ஸுக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீப்பிடிக்கும்னு அதை அவர் ரஜினி ஸ்டைலில் சொல்லுவார். தீப்பெட்டிக்கு 2 பக்கம் உரசினா தீப்பிடிக்கும், இந்த அலெக்ஸுக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீப்பிடிக்கும். உள்ளே இருக்கிற ஆளை வெளியே கூப்பிட இல்லை, இப்போ அவங்க ஒன்று உள்ளே கூப்பிட்றாங்க போ அப்படிம்பார். அந்த ஸ்பீடு. சின்ன குழந்தை கூட இந்த ஏகாம்பரம் பேரை கேட்டால் அலரும் தெரியுமா அப்படின்னு வில்லன் சொல்லுவார். அப்போ சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், அதே குழந்தைகிட்ட போய் இந்த அலெக்ஸ் பேரை சொல்லிப்பார், இன்னொரு கையால் அவங்க அம்மாவாயும் மூடும்பார். அந்த தியேட்டரில் அனல் பறக்கின்ற அந்த காட்சி. பொல்லாதவன், பிரியா, பில்லா, இது போன்ற திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் அந்த திரையரங்கில் ஒரு ஆரவாரத்தை
இது பண்ண அந்த ஸ்பீடு, அந்த வசனத்துடைய அந்த சிம்பிள் வசனம் தான் சொல்லுவார். ஒன் வேர்டு மாதிரி இருக்கும், அழகாக திருக்குறள் மாதிரி இருக்கும் அந்த வசனம். அது கடைசி இந்த கபாலி படத்தில் கூட அதை பார்க்கும். ஆமாண்டா அப்படி தாண்டா உட்காருவேன், என்னடா பண்ணுவேன் பாரு. அந்த அந்த ஸ்டைல். சில படங்கள் பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டு கூட எடுக்கலாம். ரஜினிகாந்தோடைய நடிச்சிருந்தார் அப்படின்னா அந்த இரண்டாவது பாகமும் இப்போல்லாம் வர்ற மாதிரி வரலாம். அந்த அளவு அவர் அவர் ஆண்டவன் வந்து அவருக்கு நிறைய ஆயுளையும் அவருக்கு இதையும் தரணும், தெம்பையும் தரணும். அவர் நீடூழி வாழ வேண்டும்ன்றதான் எல்லாருடைய பிரார்த்தனை. அந்த நான் மகானில் திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா கடைசி அந்த படம் முடிகிறப்ப சொல்லுவார், நான் இப்படி மகானாக இருந்த காந்தியாக இருந்தேன்னா இந்த அளவுக்கு மாறிட்டேன்னு சொல்லுவார். சொல்கிறப்ப படம் முடியும். இன்னொரு பார்ட் வர்றதுக்கான அந்த மாதிரி கூட சில அவருடைய படங்களில் இருக்குது. இப்போ சிறந்த ஒரு நேர்த்தியான நடிகர். ரொம்ப 6லிருந்து 60 வரை அவருடைய திரைப்படங்களில் 6லிருந்து 60 வரை ஒரு மைல்கல்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமாக எந்த விதமான ஸ்டைல்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு கிராமத்தில் ஒருத்தர் எப்படி இருப்பார். அப்போ அந்த மாதிரி அந்த படம் பார்த்திங்கன்னா கண் கலங்கிடுவாங்க. அந்த படம் அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு, அவருடைய நடிப்பு. அவங்க இன்னொருத்தரோட வாழ்கிறாங்க, அந்த தகவல் அவருக்கு தெரியும். ரொம்ப மென்மையாக இருப்பார், எல்லாத்துக்கிட்டையும் மரியாதையாக இருப்பார், ஊர் தலைவர். கடைசியாக அவங்களும் தப்பு பண்ணிட்டு போயிருக்க மாட்டாங்க. விதிவசம் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் இன்னொருத்தரோட வாழ்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். கதை அமைப்புகள் அப்படி தான் போகும். அப்போ கடைசியாக இடுகாட்டில் வந்து உங்களுடைய மனைவியை நீங்கள் அடக்கம் பண்ண நினச்சிங்கன்னா நீங்களும் ஊரை விட்டு தள்ளி போய்க்கிற நிலைமை வரும்னு அந்த கிளைமாக்ஸில் வர்றப்ப மனைவிக்காக அதை வந்து செய்வார். அப்போ செய்ய போகிறப்ப ஊரை விட்டு தள்ளி வச்சுருவாங்கன்றதோட படம் முடிஞ்சிடும். ரொம்ப அற்புதமாக அவருடைய நடிப்பு இருக்கும். ராகவேந்திராவில் எப்படி அவர் விரும்பி வணங்குகிற ராகவேந்திரருடைய அந்த பாத்திரத்தை அப்படியே உள்வாங்கி இருந்தார். அந்தளவு ராகவேந்திரருடைய பக்தி உள்ளவராகவும் இருந்தார். இப்போ இமயமலைக்கு போகிறாரு, ரிஷிகேஷம் போகிறாரு. ரொம்ப எளிமையான சாதாரணமாக சாப்பாடு கூட எந்த விதமான ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக இப்போ மாதிரி சாலை ஓர உணவகங்களில் சாப்பிட்ற மாதிரி அவருடைய வாழ்க்கையையும் ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக, இந்த அளவுக்கு வேறு எந்த நடிகரும் சம்பாதிச்சிருந்தாங்கன்னா இப்படியெல்லாம் இருப்பாங்களா தெரியாது. அப்போ பல்வேறு பாத்திரங்களையும் பல்வேறு உணர்ச்சிகளையும் சிறந்த ஒரு புதுமையான நடவடிக்கைகளையும் திரைத்துறையில் ஒளிபாய்ச்சியவர். சர்வதேச திரைப்பட அளவிற்கு இவருடைய படம் பேசப்படுகின்ற படம். சர்வதேச உலகமெல்லாம் போற்றப்படுகிற பேசப்படுகிற ஒரு உயர்ந்த நடிகர். 170 திரைப்படங்களில் அவர் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் மென்மேலும் பல்வேறு திரைப்படங்களிலே நடித்து பிரகாசிக்க அவருக்கு ஆயுளையும் பெரிய அளவில் அவர் வாழ வேண்டும் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்களது நிறைநெஞ்சம் காட்சி ஊடகத்தினுடைய சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.